2021-22 கல்வியாண்டில் முதற்கட்டமாக கல்வியில் பின்தங்கிய 10 மாவட்டங்களில் உண்டு உறவிட வசதியுடன் கூடிய மேல்நிலைப் பள்ளிகளாக தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் நிறுவப்பட்டு இன்று சென்னையில் உள்ள மாநில தகைசால் பள்ளியுடன் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் மாதிரி பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான வாய்ப்புகளை உருவாக்குதல், அவற்றை அணுகத் தேவையான கல்வி மற்றும் கரை ஆளுமை திறன் பயிற்சி போன்றவற்றை வழங்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இத்திட்டத்தின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் மொத்தம் 2358 மாணவர்கள் 93 முன்னணி கல்வி நிறுவனங்களில் 50 விதமான துறைகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர். இதில் 41 மாணவர்கள் தற்போது இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் IIT பயின்று வருகின்றனர். மேலும் 17 மாணவர்கள் ஜப்பான், தைவான், மலேசியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் முழு கல்வி உதவித்தொகையுடன் உயர்கல்வி பயின்று வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பட்டப்படிப்புடன் தொழில்நுட்ப பயிற்சியும் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வி வரை இடைநில்லாமல் கற்பதற்குரிய சூழலை உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முனைப்புடன் செயலாற்றி வருகிறது. இக்குறிக்கோள்களை எட்டிட கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகள், மாணவர்தம் தொழில்நுட்ப திறன் மேம்பாடும், கல்வி உதவித்தொகை திட்டம் என பல்வேறு முன்னெடுப்புகளை நமது அரசு மேற்கொண்டு வருகிறது. கல்லூரி மாணவர்கள் தம் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்வதற்காக 2172 கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டு இதுவரை 6,75,888 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆசியாவின் முதன்மை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்காக 1380 கோடி ரூபாய் செலவிலான முன்னோடி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. கலை மற்றும் அறிவியல், பொறியியல் மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 909 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விரைவாக மாறிவரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு, அதிநவீன உற்பத்தி திறன் முதலான 8 புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளன. நம் மாணவர்களின் திறனை மேம்படுத்திடும் வகையில் சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள் உருவாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயர்கல்வியில் சமூக நீதியை பேரும் பொருட்டு அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தொழிற்கல்வி பயில 7.5% இடஒதுக்கீட்டில் சேர்க்கை பெற்ற 54,301 மாணவர்களின் கல்வி மற்றும் உணவு கட்டணங்களை அரசே ஏற்று இதுவரை 1,512 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 10,563 கூடுதல் இடங்கள் உருவாக்கப்பட்டு உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் 38 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு 18,760 மாணவர்கள் கூடுதலாக பயனடைந்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசு உயர்கல்வியில் தொடர்ந்து மேற்கொள்ளும் முயற்சிகளின் காரணமாக நாட்டிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் தேசிய சராசரியை விட ஏறத்தாழ 2 மடங்காக 47% பெற்று தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. மகளிர் கல்வியை போற்றி பாதுகாத்திட அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை போன்று ஆடவரும் உயர்கல்வி பெற்றிட முன்னெடுக்கப்பட்டதே தமிழ் புதல்வன் திட்டம். ஆடவருக்கு உயர்கல்விக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் இத்திட்டத்தில் இதுவரை 5,40,511 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். மாநில பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் தொகுப்பு நிதி நல்கை 767 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் செயல்படும் மாநில பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகளில் உரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் நோக்கில் 175 கோடி ரூபாய் கொண்ட செயல்திறன் ஊக்க நிதியமும் உருவாக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.